ஹலோ மக்களே, ஒரு வழியாக கோவா ட்ரிப்பு முடித்து வீட்டுக்கு வந்தாச்சு. 2 நாள் ட்ரிப்புனாலே வீடு தலைகீழாக இருக்கும். இது ஒரு வார ட்ரிப்பு வேறு. வீடே துணியும் பேகுமாக தான் கிடக்குது. காலையிலேருந்து மிஷினில் துணியை போடுறது, காய வைக்கிறது, மடிக்கிறது, ரிப்பீட்டு. மிஷினில் துணியை போடுறது, காய வைக்கிறது, மடிக்கிறது, ரிப்பீட்டு. இப்படியே தாங்க போயின்னு இருக்கு. கோவாலேருந்து வந்த உடனே சதீஷ் கிரிக்கெட் மேட்சுக்கு கிளம்பியாச்சு. விராட் கோலியும் தோனியும் கூட இந்த அளவுக்கு சின்சியராக விளையாடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது தாங்க என்னுடைய ஒர்க்கிங் டேபிள். சப்போஸ் டு பி மை ஒர்க்கிங் டேபிள். இதை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. அது தலை மேலே எவ்வளோ பொருள் உட்காந்துன்னு இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதை கிளியர் பண்ணாதான் அட்லீஸ்ட் நாளையிலேருந்து நிம்மதியாக ஆஃபீஸ் போக முடியும். பாதி துணியை மடித்து வச்சாச்சு. இன்னும் பாதி துணி மடிக்க வேண்டியது இருக்குது. ஐயா கிரிக்கெட்லேருந்து வந்த பிறகு லாஸ்ட் பேட்ச் ஆஃப் துணியை போட்டு முடிச்சாச்சுன்னா ஒரு வழியாக துணி வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் வாங்கி வச்ச மளிகை சாமான்லாம் அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் அடுத்தது எடுத்து வைக்கணும். வேலையை முடிச்சு குளிச்சு மூஞ்சியை பார்த்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு டேன் ஆயிருக்கு. இனிமே தான் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் தேய்ச்சி மூஞ்சியை கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன் நிலமை தான் இப்படியா, இல்லை யாரு ட்ரிப் போனாலும் இப்படி தானா?